அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 238வது நாள். இன்று நாம் யூதித்து அதிகாரம் 13 முதல் 16 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். இதோடு யூதித்து புஸ்தகம் முடிவடைகிறது. யூதித்து அதிகாரம் 13. ஒலோபெரினின் தலையை யூதித்து கொய்தல். பொழுது சாய்ந்தபோது ஒலோபெரினின் பணியாளர்கள் விரைவாக வெளியேறினார்கள். பகோவா அலுவலர்களை தன் தலைவன் முன்னிலையில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டு கூடாரத்துக்கு வெளியில் இருந்து தாளிட்டான். நீண்ட நேரம் நீடித்த விருந்தினால் களைப்புற்றிருந்ததால் அவர்களுக்கும் படுக்க சென்றார்கள். யூதித்து கூடாரத்திற்குள் தனிமையாய் விடப்பட்டார். மது மயக்கத்தில் இருந்த ஒலோபெரின் தன் படுக்கை மேல் விழுந்து கிடந்தான். யூதித்து தம் பணிப்பெண்ணிடம் படுக்கை அறைக்கு வெளியே நிற்கும்படியும் நாள்தோறும் செய்து வந்தது போல தாம் வெளியே வரும் வரை காத்திருக்கும்படியும் கூறினார். வேண்டுதல் செய்ய தாம் புறப்படவிருப்பதாக அவளிடம் சொன்னார்கள். இதையே பகோவாவிடமும் தெரிவித்திருந்தார். அனைவரும் அங்கிருந்து அகன்றனர். சிறியோர் முதல் பெரியோர் வரை யாருமே படுக்கை அறையில் விடப்படவில்லை. ஒலோபெரினின் படுக்கை அருகே யூதித்து நின்று கொண்டு, ஆண்டவரே, எல்லாம் வல்ல கடவுளே, எருசலேமின் மேன்மைக்காக இவ்வேளையில் நான் செய்யவிருப்பதை கண்ணோக்கும். மது உரிமை சொத்தாகி இஸ்ரேலுக்கு துணை புரியவும் எங்களுக்கு எதிராக எழுந்துள்ள பகைவர்களை அழிக்கும்படி நான் செய்த சூழ்ச்சியை செயல்படுத்தவும் இதுவே தக்க நேரம் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். பிறகு ஒலோபெரினின் தலைப்பக்கம் இருந்த தூணுக்கு சென்று அதில் மாட்டியிருந்த அவனது வாளை யூதித்து எடுத்தார். அவனது படுக்கையை அணுகி அவனுடைய தலைமுடியை பிடித்து கொண்டு, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வலிமை அளித்தருளும் என்று வேண்டினார். பிறகு தம் வலிமையெல்லாம் கொண்டு அவனது கழுத்தை இருமுறை வெட்டி தலையை துண்டித்தார். அவனது உடலை படுக்கையிலிருந்து கீழே தள்ளினார். மேற்கவிகையை தூண்களிலிருந்து இறக்கினார். சிறிது காலம் தாழ்த்தி வெளியே சென்று ஒலோபெரினின் தலையை தம் பணிப்பெண்ணிடம் கொடுத்தார். யூதித்து பெத்தூலியாவுக்கு திரும்புதல். பணிப்பெண் ஒலோபெரினின் தலையை தன் உணவு பைக்குள் வைத்து கொண்டாள். பிறகு அவர்கள் இருவரும் தங்கள் வழக்கம் போல வேண்டுதல் செய்ய ஒன்றாய் வெளியேறினார்கள். பாளையத்தின் வழியாய் சென்று பள்ளத்தாக்கை சுற்றி மலை மீது ஏறி பெத்தூலியாவுக்கு போய் அதன் வாயிலை அடைந்தார்கள். வாயிலில் காவல் புரிந்து கொண்டிருந்தவர்களை நோக்கி யூதித்து தொலையிலிருந்தே, திறங்கள், வாயிலை திறங்கள், கடவுள், நம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் இஸ்ரேலருக்கு தம் வலிமையையும் நம் பகைவர்களுக்கு எதிராய் தம் ஆற்றலையும் இன்று வெளிப்படுத்தியுள்ளார் என்று கத்தினார். நகர மக்கள் யூதித்துடைய குரலை கேட்டபோது வாயிலுக்கு விரைவாக இறங்கி வந்து மூப்பர்களை அழைத்தார்கள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் சேர்ந்து ஓடி வந்தார்கள். யூதித்து வந்து சேர்ந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் வாயிலை திறந்து அப்பெண்களை வரவேற்றார்கள். தீ மூட்டி ஒளி உண்டாக்கி அவர்களை சூழ்ந்து நின்றார்கள். யூதித்து அவர்களிடம் உரத்த குரலில், கடவுளை வாழ்த்துங்கள், போற்றுங்கள், கடவுளை போற்றுங்கள். இஸ்ரேல் இனத்தார் மீது அவர் தம் இரக்கத்தை பொழிந்துள்ளார். நம் பகைவர்களை என் கையால் இன்று இரவே அழித்து விட்டார் என்று அறிவித்தார். பிறகு பையில் இருந்து ஒலோபெரினின் தலையை வெளியே எடுத்து அவர்களிடம் காட்டி, இதோ அசீரிய படைத்தலைவன் ஒலோபெரினின் தலை, இதோ மேற்கவிகை, இதன் கீழ்தான் அவன் குடிமயக்கத்தில் விழுந்து கிடந்தான். ஆண்டவர் ஒரு பெண்ணின் கையால் அவனை வெட்டி வீழ்த்தினார். ஆண்டவர் மேல் ஆணை, நான் சென்ற பாதையில் என்னை காப்பாற்றியவர் அவரே. என் முகத்தோற்றமே அவனை வஞ்சித்து அழித்தது. நான் கரைப்படவோ இழிவுறவோ அவன் என்னுடன் பாவம் செய்யவில்லை என்றார். மக்கள் யாவரும் பெரிதும் அழைத்து போயினர். தலை குனிந்து கடவுளை தொழுது, எங்கள் கடவுளே, நீர் போற்றி, நீரே இன்று மக்களின் பகைவர்களை அழித்தொழித்தீர் என்று ஒருவாய்ப்பட போற்றினர். பின்னர் ஊசியா யூதித்திடம், மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. அவரே நம் பகைவர்களின் தலைவனது தலையை வெட்டி வீழ்த்த உன்னை வழி நடத்தி இருக்கிறார். கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. நலன்களால் உன்னை நிரப்புவாராக. ஏனெனில் நம் மக்களினத்தார் ஒடுக்கப்பட்ட போது நீ உன் உயிரை பணயம் வைத்தாய். நம் கடவுள் திருமுன் நேர்மையாக நடந்து நமக்கு வரவிருந்த பேரழிவை தடுத்து விட்டாய் என்றார். அதற்கு மக்கள் அனைவரும் அவ்வாறே ஆகட்டும், அவ்வாறே ஆகட்டும் என்று உரைத்தனர். யூதித்து அதிகாரம் 14. அசீரியர் மீது இஸ்ரேலரின் தாக்குதல். பிறகு யூதித்து மக்களிடம் பின்வருமாறு கூறினார். சகோதரர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இத்தலையை எடுத்து கொண்டு போய் உங்களது நகர மதில் மேல் தொங்க விடுங்கள். பொழுது விடுந்து கதிரவன் எழுந்தவுடன் நீங்கள் அனைவரும் படைக்கலன்களை எடுத்து கொள்ளுங்கள். உங்களுள் வலிமை படைத்த அனைவரும் புறப்பட்டு தங்களுக்கு ஒரு படைத்தலைவனை அமர்த்தி கொண்டு சமவெளியில் உள்ள அசீரியரின் முன்னணி காவலரை தாக்க இறங்குவது போல நகரை விட்டு வெளியேறுங்கள். ஆனால் கீழே இறங்கி செல்ல வேண்டாம். உடனே அசீரிய காவலர்கள் தங்களுடைய படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் பாளையத்துக்குள் நுழைவார்கள்.
தங்கள் படைத்தலைவர்களை எழுப்புவார்கள். இவர்கள் ஒலோபெரின் கூடாரத்துக்கு ஓடுவார்கள், ஆனால் அவனை காண மாட்டார்கள். ஆகவே அவர்கள் பேரச்சத்தால் பீடிக்கப்பட்டு உங்களிடமிருந்து தப்பி ஓடுவார்கள். அப்பொழுது நீங்களும் இஸ்ரேல் நாட்டு எல்லைகளில் வாழும் அனைவரும் அவர்களை துரத்தி சென்று வழியிலேயே அவர்களை வெட்டி வீழ்த்துங்கள். இதை செய்யும் முன் அம்மோனியராகிய அக்கியோரை என்னிடம் அழைத்து வாருங்கள். இஸ்ரேல் இனத்தாரை புறக்கணித்து அக்கியோர் சாகும்படி நம்மிடம் அனுப்பி வைத்தவனை அவர் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். ஆகவே மக்கள் உசியா வீட்டிலிருந்து அக்கியோரை அழைத்து வந்தார்கள். அவரும் வந்து மக்கள் கூட்டத்தில் இருந்த ஓர் ஆள் கையில் ஒலேபெரினின் தலையை கண்டவுடன் மயங்கி குப்புற விழுந்தார். மக்கள் அவரை தூக்கிவிட அவர் யூதித்தின் காலடியில் விழுந்து வணங்கி அவரிடம், யூதாவின் கூடாரங்களில் எல்லாம் நீர் புகழப் பெறுவீராக. எல்லா நாடுகளிலும் உமது பெயரை கேள்விப்படுவோர் அனைவரும் அச்சம் கொள்வர். இந்நாள்களில் நீர் செய்த அனைத்தையும் இப்போது எனக்கு எடுத்து சொல்லும் என்று வேண்டினார். எனவே யூதித்து தாம் வெளியேறி சென்ற நாள் முதல் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த அந்நேரம் வரை ஆற்றியிருந்த செயல்கள் அனைத்தையும் மக்கள் முன்னிலையில் அக்கியோரிடம் விரித்துரைத்தார். யூதித்து பேசி முடித்ததும் மக்கள் பேரொலி எழுப்பினார்கள். அவர்களது நகரெங்கும் மகிழ்ச்சி குரல் ஒலித்தது. இஸ்ரேலரின் கடவுள் செய்திருந்த அனைத்தையும் அக்கியோர் கண்டு அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டார். விருத்த சேதனம் செய்து கொண்டு இஸ்ரேல் இனத்தோடு தம்மை இணைத்து கொண்டார். பொழுது புலர்ந்தவுடன் இஸ்ரேலர் ஒலேபெரினின் தலையை மதில் மேல் தொங்கவிட்டார்கள். பிறகு எல்லோரும் தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு அணி அணியாக மலை பாதைகளில் இறங்கி சென்றார்கள். அசீரியர்கள் இவர்களை கண்ணுற்ற போது தங்கள் தலைவர்களுக்கு ஆள் அனுப்பினார்கள். இவர்கள் படைத்தலைவர்களிடமும் ஆயிரத்தவர் தலைவர்களிடமும் தங்கள் ஆளுநர்கள் அனைவரிடம் சென்றார்கள். ஒலேபெரின் கூடாரத்துக்கு சென்று அவனுடைய உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாயிருந்தவனிடம், நம் தலைவரை எழுப்பிவிடும். அந்த அடிமைகள் முழுதும் அழிந்து போகும்படி நம்மேல் போர் தொடுக்க துணிந்து கீழே இறங்கி வருகிறார்கள் என்று கூறினார்கள். ஆகவே பகோவா உள்ளே சென்று கூடாரத்தின் கதவை தட்டினான். ஏனெனில் ஒலேபெரின் யூதித்துடன் உறங்குவதாக நினைத்து கொண்டிருந்தான். ஒரு மறுமொழியும் வராததால் அவன் கதவை திறந்து படுக்கை அறைக்குள் சென்றான். கட்டில் அருகே ஒலேபெரின் தரையில் இறந்து கிடந்ததையும் அவன் தலை துண்டிக்கப்பட்டிருப்பதையும் கண்டான். உடனே பெருங்கூச்சலிட்டான். அழுது புலம்பி உறக்க அலறித்த நாடையை கிழித்து கொண்டான். பிறகு யூதித்து தங்கியிருந்த கூடாரத்துக்குள் நுழைந்தான். அங்கு அவரை காணாததால் வெளியே மக்களிடம் ஓடி வந்து உரத்த குரலில், அந்த அடிமைகள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். ஒரு எபிரேய பெண் நெபுகாத்நேசர் மன்னரின் குடும்பத்துக்கே இழிவு இழைத்து விட்டாள். இதோ ஒலேபெரின் தரையில் கிடக்கிறார், அவரது தலையை காணோம் என்று கத்தினான். அசீரிய படைத்தலைவர்கள் இதை பற்றி கேள்விப்பட்ட போது தங்கள் மேலாடையை கிழித்து கொண்டார்கள். பெரிதும் கலக்கமுற்றார்கள். அவர்கள் அழுகை குரலும் பெரும் கூச்சலும் பாசறையெங்கும் ஒலித்தன. யூதித்து அதிகாரம் 15. இஸ்ரேலரின் வெற்றி. கூடாரங்களில் இருந்தவர்கள் நிகழ்ந்தது பற்றி கேள்விப்பட்டு திகைத்து போனார்கள். அச்சமும் நடுக்கமும் அவர்களை ஆட்கொள்ள அவர்கள் எல்லோரும் ஒருவர் மற்றவருக்காக காத்திராமல் சிதறி ஓடினார்கள். சமவெளியிலும் மலையிலும் இருந்த பாதைகளில் எல்லாம் தப்பி ஓடினார்கள். பெத்தூலியாவை சுற்றியிருந்த மலைப்பகுதியில் பாசறை அமைத்திருந்தவர்களும் வெருண்டோடினார்கள். இஸ்ரேல் மக்களுள் படை வீரராயிருந்த அனைவரும் அவர்கள் மேல் பாய்ந்து தாக்கினர். பெத்துமஸ்தாயிம், பேபாய், கோபா, கோலா ஆகிய நகரங்களுக்கும் இஸ்ரேலின் எல்லா எல்லைகளுக்கும் ஊசியா ஆள் அனுப்பி நிகழ்ந்தவற்றை தெரியப்படுத்தினார். மேலும் அவர்கள் அனைவரும் தங்களுடைய பகைவர்கள் மேல் பாய்ந்து அழித்தொழிக்க தூண்டினார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் இதை கேள்வியுற்று ஒன்று சேர்ந்து எதிரிகள் மீது பாய்ந்து கோபா வரையிலும் துரத்தி தாக்கினார்கள். அவ்வாறு எருசலேம் மக்களும் மலைநாட்டு மக்கள் அனைவரும் அவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். ஏனெனில் பகைவர்களது பாசறையில் நிகழ்ந்தவற்றை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கிளையாத்தினரும் கலிலேயரும் பகைவர்களது படையை பக்கவாட்டில் தாக்கி தமஸ்குவையும் அதன் எல்லைகளையும் தாண்டி அவர்களை படுகொலை செய்தார்கள். பெத்தூலியாவில் எஞ்சியிருந்தோர் அசீரியரின் பாளையத்தை தாக்கினர். அதை சூறையாடி பெருஞ்செல்வங்களை சேர்த்து கொண்டனர். படுகொலைக்கு பின் இஸ்ரேலர் திரும்பிய போது எஞ்சியிருந்தவற்றை கைப்பற்றினர். மலையிலும் சமவெளியிலும் இருந்த ஊர்களிலும் நகர்களிலும் வாழ்ந்த மக்கள் அங்கு இருந்த மிகுதியான பொருள்களை கைப்பற்றினார்கள். வெற்றி விழா. இஸ்ரேலுக்கு ஆண்டவர் செய்திருந்த நன்மைகளை நேரில் காணவும் யூதித்தை சந்தித்து பாராட்டவும் தலைமை குரு யோவாக்கிம் எருசலேமில் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்களின் ஆட்சி மன்ற உறுப்பினர்களும் வந்தார்கள். அவர்கள் அனைவரும் யூதித்திடம் வந்து ஒருமித்து அவரை வாழ்த்தினார்கள். நீரே எருசலேமின் மேன்மை, நீரே இஸ்ரேலின் பெரும் ஆட்சி, நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. இவற்றையெல்லாம் கையாலேயே ஆட்சியிருக்கிறீர். இஸ்ரேலுக்கு நன்மைகள் செய்திருக்கிறீர். இவை குறித்து கடவுள் மாட்சி அடைந்துள்ளார். எல்லாம் வல்ல ஆண்டவர் எக்காலத்துக்கும் உமக்கு ஆசி வழங்குவாராக என்று வாழ்த்தினார்கள். மக்கள் அனைவரும் அவ்வாறு ஆகட்டும் என்றார்கள். மக்கள் அனைவரும் 30 நாளாக எதிரிகளின் பாளையத்தை சூறையாடினார்கள்.
ஒலோபெரினின் கூடாரம், வெள்ளித்தட்டுகள், படுக்கைகள், கிண்ணங்கள், மற்ற பொருள்கள் அனைத்தையும் யூதித்துக்கு கொடுத்தார்கள். அவர் இவற்றை வாங்கி தம் கோவேறு கழுதை மேல் ஏற்றினார். தம் வண்டிகளை பூட்டி அவற்றிலும் பொருள்களை குவித்து வைத்தார். யூதித்தை காண இஸ்ரேல் பெண்கள் அனைவரும் கூடி வந்து அவரை வாழ்த்தினர். அவர்களுள் சிலர் அவரை போற்றி நடனமாடினர். யூதித்து பூச்செண்டுகளை எடுத்து தம்முடன் இருந்த பெண்களுக்கு வழங்கினார். அவரும் அவருடன் இருந்தவர்களும் ஒளிவ கிளைகளால் முடி செய்து அணிந்து கொண்டார்கள். எல்லா மக்களுக்கும் முன்பாக யூதித்து சென்று எல்லா பெண்களையும் நடனத்தில் வழி நடத்தினார். இஸ்ரேலின் ஆண்கள் அனைவரும் படைக்கலங்கள் தாங்கியவர்களாய் மாலைகள் சூடிக்கொண்டு புகழ்பாக்களை பாடியவனம் பின் சென்றார்கள். யூதித்து பாடிய புகழ்பா. இஸ்ரேலர் அனைவர் முன்னும் யூதித்து பின்வரும் நன்றி பாடலை பாடத் தொடங்கினார். மக்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து உரத்த குரலில் பாடினார்கள். யூதித்து அதிகாரம் 16. யூதித்து பாடிய பாடல். என் கடவுளுக்கு முரசு கொட்டுங்கள், ஆண்டவருக்கு மேல தாளங்களோடு பணி செய்யுங்கள், அவருக்கு திருப்பாடலும் புகழ்பாவும் இசையுங்கள், அவரது பெயரை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போர்களை முறியடிக்கும் கடவுள், மக்கள் நடுவே தம் கூடாரத்தை அமைத்துள்ளார். துரத்துவோரிடமிருந்து என்னை அவர் விடுவித்தார். அசீரியன் வடக்கு மலைகளில் இருந்து வந்தான், எண்ணற்ற படை வீரர்களுடன் வந்தான். அவர்களது பெருந்திரள் ஓடைகளை தடுத்து நிறுத்தியது. அவர்களை குதிரைப்படை மலைகள் எங்கும் பரவி இருந்தது. உன் எல்லைகளை தீக்கிரையாக்குவேன், உன் இளைஞர்களை வாளுக்கிரையாக்குவேன், உன் குழந்தைகளை தரையில் அடித்து கொள்வேன், உன் சிறுவர்களை கவர்ந்து கொள்வேன், உன் கன்னி பெண்களை கொள்ளை பொருளாக கொண்டு போவேன் என்று அசீரியன் அச்சுறுத்தினான். எல்லாமல்ல ஆண்டவரோ ஒரு பெண்ணின் கையால் அவர்களை முறியடித்தார். வலிமை வாய்ந்த அவனை இளைஞர் வெட்டி வீழ்த்தவில்லை, அரக்கர்கள் அடித்து நொறுக்கவில்லை, உயரமான ராட்சதர்கள் தாக்கவில்லை. ஆனால் மேராரியின் மகள் யூதித்து தம் முக அழகால் அவனை ஆற்றல் இழக்க செய்தார். இஸ்ரேலில் துயருற்றோரை தூக்கிவிட அவர் கைம்பெண்ணுக்குரிய தம் ஆடையை களைந்தார். தம் முகத்தில் நறுமண எண்ணெய் பூசிக்கொண்டார். தலையை வாரி முடித்து மணி முடியை சூடிக்கொண்டார். அவனை மயக்க மெல்லிய உடையை அணிந்து கொண்டார். அவரது காலணி அவனது கண்ணை கவர்ந்தது. அவரது அழகு அவனது உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அவரது வாள் அவனது கழுத்தை துண்டித்தது. பாரசீகர் அவரது துணிவை கண்டு நடுங்கினர். மேதியர் அவரது மன உறுதியை பார்த்து கலங்கினர். தாழ்வுற்ற என் மக்கள் முழக்கமிட்ட போது பகைவர்கள் அஞ்சினார்கள். வலிமை இழந்த என் மக்கள் கதறிய போது அவர்கள் நடுங்கினார்கள். என் மக்கள் கூச்சலிட்ட போது அவர்கள் புறங்காட்டி ஓடினார்கள். பணிப்பெண்களின் மைந்தர்கள் அவர்களை ஊடுருவ குத்தினார்கள். தப்பியோடுவோரின் பிள்ளைகளுக்கு இழைப்பது போல் அவர்களை காயப்படுத்தினார்கள். என் ஆண்டவரின் படையால் அவர்கள் அழிந்தார்கள். என் கடவுளுக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். ஆண்டவரே, நீர் பெரியவர், மாட்சிமிக்கவர், வியத்தகு வலிமை கொண்டவர், எவராலும் வெல்ல முடியாதவர். படைப்புகள் அனைத்தும் உமக்கே பணிபுரியட்டும். நீர் ஆணையிட்டீர், அவை உண்டாயின. ஆவியை அனுப்பினீர், அவை உருவாயின. உமது குரலை எதிர்த்து நிற்பவர் எவரும் இல்லை. மலைகளின் அடித்தளங்களும் நீர்த்திரளும் நடுங்குகின்றன. பாறைகளும் திருமுன் மெழுகுபோல் உருகுகின்றன. உமக்கு அஞ்சுவோருக்கோ நீர் இரக்கம் காட்டுகின்றீர். நறுமணம் வீசும் பலியெல்லாம் உமக்கு பெரிதல்ல, எரிபலியின் கொழுப்பெல்லாம் உமக்கு சிறிதே. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரே எக்காலமும் பெரியோர். என் இனத்தாரை எதிர்த்தெழுகின்ற நாட்டினருக்கு ஐயோ கேடு வரும். எல்லாம் வல்ல ஆண்டவர் தீர்ப்பு நாளில் அவர்களை பழிவாங்குவார். அவர்களது சதைக்குள் நெருப்பையும் புழுக்களையும் அனுப்புவார். அவர்கள் துயருற்று என்றும் அழுவார்கள். மக்கள் எருசலேமுக்கு போய் சேர்ந்தவுடன் கடவுளை வழிபட்டார்கள். தங்களை தூய்மைப்படுத்திய பின் எரிபலிகளையும் தன்னார்வ படையல்களையும் காணிக்கைகளையும் செலுத்தினார்கள். மக்கள் தமக்கு கொடுத்திருந்த ஒலேபெரின் கலன்கள் அனைத்தையும் யூதித்து கடவுளுக்கு உரித்தாக்கினார். அவனுடைய படுக்கை அறையிலிருந்து தமக்கென்று எடுத்து வைத்திருந்த மேற்கவிகையையும் கடவுளுக்கு நேர்ச்சியாக்கினார். மக்கள் எருசலேமில் திடவிடத்துக்கு முன் 3 மாதமாக விழா கொண்டாடினார்கள். யூதித்தும் அவர்களுடன் தங்கியிருந்தார். யூதித்தின் புகழ். பிறகு ஒவ்வொருவரும் அவரவர் தம் இல்லத்துக்கு திரும்பினர். யூதித்து பெத்தூலியாவுக்கு சென்று தம் உடைமையை வைத்து வாழ்க்கை நடத்தினார். தம் வாழ்நாள் முழுவதும் நாடெங்கும் புகழ் பெற்றிருந்தார். பலர் அவரை மணந்து கொள்ள விரும்பினர். ஆனால் அவருடைய கணவர் மனாசே இறந்து தம் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் தம் வாழ்நாள் முழுவதும் வேறு யாரையும் அவர் மணமுடிக்கவில்லை. அவருடைய புகழ் ஓங்கி வளர்ந்தது. அவர் தம் கணவரின் இல்லத்தில் 105 வயது வரை உயிர் வாழ்ந்தார். தம் பணி பெண்ணுக்கு உரிமை கொடுத்து அனுப்பி வைத்தார். பெத்தூலியாவில் உயிர் துறந்தார். அவர் கணவர் மனாசேயின் குகையில் அவரை அடக்கம் செய்தனர். இஸ்ரேல் இனத்தார் அவருக்காக 7 நாள் துயரம் கொண்டாடினர். அவர் தம் இறப்பதற்கு முன்பே தம் கணவர் மனாசேயின் நெருங்கிய உறவினர் ஆகிய அனைவருக்கும் தம் உடைமைகளை பகிர்ந்து கொடுத்திருந்தார். யூதித்தின் எஞ்சிய வாழ்நாளின் போதும் அவர் இறந்த நெடுங்காலத்திற்கு பின்னரும் எவரும் இஸ்ரேல் மக்களை மீண்டும் அச்சுறுத்தவில்லை.